ஹாய் மக்களே, என்ன இந்த வீடியோ அப்படின்னா, ரொம்ப நாளாக நாங்கள் இங்கே வந்ததுலேருந்தே மாஞ்செடி வைக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு எத்தனையோ விதை கரெக்டாக சீசன் வந்துச்சு, மாம்பழ சீசனும். நிறைய மாம்பழத்தை தின்னுட்டு மாம்பழ கொட்டையை வந்து புதைச்சி எவ்வளோ வச்சோம். ஆனால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஒன்று கூட முளையல. நானும் என்னடா இது சீப்போன்னு ஆயிடுச்சு. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு ஃபீல் பண்ணேன். 1 வீக் முன்னாடி சொல்கிறேன். எல்லோரும் சொல்கிறது உண்மை தான். இப்போலாம் வந்து எதுவுமே நார்மலாக விதை போட்டு விளையிற மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து ஹைப்ரிட் மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் விதையிலேருந்து வராது. அவங்க கட் பண்ணி கட்டிங்கில் தான் வளர்க்க முடியும் போல இருக்குது. மரம்லாம் இனிமேல் அப்படி தான் போல இருக்குது. தாய் செடியே இருக்காது போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறேன், ஒரு திக்காக ஒரு செடி இருக்குது. என்னது இது? நான் நினச்சிக்கிட்டேன், எலி வாலாக இருக்குமோ? எலி வால் எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், ஒருவேளை பாம்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, தைரியமாக கிட்ட வந்து பார்த்துடலான்னு சொல்லி எந்திரிச்சு வந்து கிட்ட வந்து பார்க்குறேன். நானே ஷாக் ஆகிட்டேங்க. ஒரே ஒரு மாஞ்செடி, அதுவும் சரி ஓகே, இலை விதவே இல்லை, அந்த வேர் மட்டும் இப்படி இருந்துச்சு, கொக்கி மாதிரி இப்படி வளைஞ்சி. என்ன இது அப்படின்ட்டு ஒரு நாள் விட்டாச்சு. மறுநாள் பார்த்தா அந்த இலை மேலே வர மாதிரி இருந்து அப்படியே நின்றுடுச்சு. 2-3 நாளில் பார்த்தா அந்த காஞ்சி போச்சு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா இது, நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டு ஒன்றாச்சும் வருமேன்னு பார்த்தா அதுவும் இப்படி காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு விதையில் ஒரு செடி தானே நீ கேட்குற, அதை விட நான் உனக்கு பல மடங்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுளோட அருள் பாருங்கள், நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த காஞ்சி போன இதுதான் அந்த ஸ்டிக்கு தெரியுதா, இதுதான் துளிர் வந்து காஞ்சி போச்சு அப்படியே. ஆனால் அதில் இருந்து கிட்டத்தட்ட 3 1 2 3 4 கிளை எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். மாம்சம் சும்மா மண் பிடிச்சி சேர்த்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்காரு. அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது, பட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 விதை போட்டிருப்போம், பலாப்பழ விதை. முழு பழம் வாங்கிட்டு வந்து கூட கொட்டி வச்சோம். அவ்வளோ செடி முளைச்சிது. இது பாருங்கள், காஞ்ச பழம் செடி கூட நிற்கிது பாருங்க, குச்சி இங்கே ஒன்று, இங்கெல்லாம் கூட இருந்தது, காணும் அதெல்லாம். பட்டு இது ஒன்று மட்டும்தான், அந்த 100லேயும் 50லேயுமே இது ஒன்று தான் தப்பிச்சு வருது. பட்டு வருமா வராதான்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா பெருச்சாளி விடவே மாட்டேங்குது, நோண்டி சரசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏதோ வந்தால் நல்லா இருக்கும், பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மாச்செடி உங்களுக்கு பிடிக்குமா, அதை எப்படி வளர்க்குறதுன்னு எது ஐடியா இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். எவ்வளோ நாளில் மரமாக ஆகுன்றதையும் சொல்லுங்கள். பாய்.